வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்டின்னா, நீர் ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்க வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியா இருக்கீங்க அல்லது லக்னமா இருக்கீங்க அப்டின்னா, இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ பைல் 1 வந்து கிரீன் கலர் ஸ்டார், பைல் 1, பைல் 2 வந்து பர்பிள் கலர் ஸ்டார். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவா அது தோணுதோ, அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்கா இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் என்ன கைடன்ஸ் வந்து குடுக்க போறாங்க அப்டின்றத பார்த்துடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1 இந்த கிரீன் கலர் ஸ்டார் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. எம்பரர், நைட் ஆஃப் கப்ஸ், யுரேனஸ், சேஞ்ச், லவ் 6, ஃப்ரீடம் ஹார்ஸ் அண்ட் புல் நந்தி அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் ஒரு 3 கைடன்ஸ் இம்பார்ட்டன்ட் வரும். அதாவது 3 மெசேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப், சிலருக்கு வந்து கெரியர் வைஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ் ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஒரு இல்லாமல் இருக்கிறது, சிலருக்கு வந்து டிலேஸ், சிலருக்கு வந்து காம்படிஷன், இல்லை வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக சில விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. பட் இங்கே வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எம்பரர் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இப்போவே கரெக்டாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இங்கே வந்து சொல்கிற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேஷன்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்கலாங்க. நீங்கள் வந்து ஃபர்தராக இங்கே வந்து மூவ் பண்ண நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் தான், அங்கே பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ஒரு எப்படி இங்கே வந்து ஒரு நந்தி வந்து சிவபெருமானுக்காக அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, உங்களுக்கு அந்த டைம் வரும்போது இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஹோப்பாக நினைக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நடக்கும். பட் இங்கே வந்து ஒரு புத்திசாலித்தனம் தான் தேவை, விவேகம் தான் தேவை. நீங்கள் வந்து இது வந்து ஒரு லாங் டேர்மாக இருக்கலாம் இந்த சிச்சுவேஷன். இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்கலை அப்படின்னா, அது வந்து ஒரு நல்லதுக்கு கூட இருக்கலாம். ஏன்னா வந்து சில விஷயம் ஃபேட்டடாக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. பட் அந்த டைம்கள் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே கிடைக்குது. இது வந்து ரிலேட்டட் கெரியரில், ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சரௌண்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். இங்கே எமோஷனலும் வந்துடுது, உங்களுடைய ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரியும் வந்துடுது. நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு. செகண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் ஹார்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஹார்ஸ் அப்படின்றது வரும்போது, இது வந்து உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து யாராவது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம். கண்ட்ரோல் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கலாம். சில பேருடைய இடையூறுகள், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிமிட்டேஷன் மேலே வர மாட்டேங்கிறீங்க. அந்த பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, அதை உடச்சிட்டு நீங்கள் வர வேண்டிய டைம். உங்களுடைய அந்த ஒரு பேஷனாக கூட இருக்கலாம், ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். சம்திங் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வெளியே வர அந்த லிமிட்டேஷனில் இருந்து, அந்த பவுண்ட்ரிஸில் இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஆசைக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய டைம், பிரேக் ஃப்ரீ ஆக வேண்டிய டைம். உங்களுடைய மைண்ட் அண்ட் சோலுக்கு வந்து நீங்கள் பிரேக் கொடுக்க வேண்டிய டைம். ஃப்ரீயாக, ஓகே, ஃப்ரீ யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சில எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆகாமல் மற்றவங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறதா சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், பட் உங்களுக்கு அது கிடையாது. ஸோ அதுக்குரிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய டேர்ம் வைஸ், உங்களுடைய விஷ் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய டைம். ஓகே, இதுதான் இந்த மெசேஜ். ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த யுரேனஸ் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து அது பாசிட்டிவ் விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிகினிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து ஃப்ரெஷ் அப்ரோச் எப்படி பண்ணணும்.
நியூ ஐடியாவா இருக்கலாம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி கொண்டு வரது, அந்த குரோத் எப்படி கொண்டு வரது தான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்சஸ் நீங்க கொண்டு வரது தான் பார்க்கணும். இங்க வந்து எப்படின்னா, உங்களுடைய வீல் உங்களுக்கு ஃபேவரா எப்படி ஸ்பின் பண்றது அப்படின்ற மாரி தான் இங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் வருது. அந்த சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க கொண்டு வரணும். இல்லன்னா ஒரு நியூ ரோட் என்டையரா நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுடைய பாத் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு சாதகமா கொண்டு வரணும். இது வந்து சிலருக்கு வந்து டெக்னிக்கலா அப்கிரேட் ஆறது கூட இருக்கலாம். இப்ப நீங்க ஒர்க்ல, உங்களுடைய கெரியர்ல, உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல, நீங்க நினைச்ச விஷயம் வந்து ஒரு டெக்னிக்கலா நீங்க கொண்டு போறதா கூட இருக்கலாம். அதுல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஐடியாஸ், ஒரு ஃபர்தரா ஒரு மூவ்மெண்ட் அப்படின்ற மாரி தான். இங்க வந்து ஒரு ஓல்டு விஷயத்துலயும், இல்ல பாஸ்ட் விஷயத்துலயும் உங்களுக்கு அங்க ஃபேவர் இல்லன்னா, அங்க வந்து ஒரு எண்ட் குடுக்க வேண்டிய டைம், ஒரு நியூ ஸ்டார்ட் கொண்டு வர வேண்டிய டைம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர வேண்டிய டைம். அததான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில விஷயம் பேஷன்ஸா ஹேண்டில் பண்ணணும். அது வந்து ரிலேஷன்ஷிப்ல, கெரியர்ல. சில விஷயங்கள் வந்து நியூவா நீங்க எப்படி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர்றது, எப்படி சேஞ்சஸ் கொண்டு வர்றது, எப்படி வந்து ஒரு அதில வந்து ஒரு பெஸ்ட்டா நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலா ஒரு அப்கிரேட் ஆறது அப்படின்ற மாரி செகண்ட். தேர்ட் வந்து உங்களுடைய ஒரு பேஷனா இருக்கலாம். அதுக்கு வந்து இடையூறுகள் இருக்கு அப்படின்னா, அத தாண்டி உங்கள வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் இஷ்யூஸ்லேருந்து நீங்க வெளிய வரணும். உங்கள நீங்க வந்து அத தைரியப்படுத்திக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் நீங்க கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய மெசேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பைல் 2 இந்த பர்பிள் கலர் ஸ்டார் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்குரிய ஒரு மெசேஜஸ் பார்க்கலாம். என்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் வந்து ரெட்ரோகிரேட் ரிவ்யூ. மகா சிவராத்திரி, லவ் அண்ட் ஹார்மனி, அவாய்ட் அப்படின்றது வந்திருக்கு. டெம்பரன்ஸ், ஃபூல், 10 of cups, adventure 55, and ஃபைனலா ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி பெஸ்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மெசேஜ் வந்து ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிறீங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன், அது வந்து முடிஞ்சு போன விஷயம், அது வந்து ஃபேமிலி மெம்பர், ரிலேஷன்ஷிப், கெரியர், நீங்கள் முன்னாடி ஆசைப்பட்ட விஷயம், இப்போ அது வந்து புரிஞ்சு உங்களை தேடி வரப்போகுது, வேலண்ட்ரியாக தேடி வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. யார் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்கா, இல்லை அவங்கக்கிட்ட மிஸ்டேக் இருக்கா, அது வந்து ஒரு சம் பேலன்ஸை கொண்டு வந்து அது வந்து ரீகரெக்ட் பண்ணி ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த பர்சனோ அந்த சுச்சுவேஷனோ ஓகே, அது வந்து ஒரு சகிச்சுட்டு இல்லை மன்னிச்சுட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். மன்னிச்சுட்டு மறந்து ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. இந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாஸ்ட் எனர்ஜி வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சற்று சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பழைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரீகரெக்ட் பண்ணி மறுபடியும் அது வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நியூ எனர்ஜி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன், மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், மீனிங்ஃபுல் ஒரு கரியர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு அங்கே வந்து பெருசாக சேலரி அப்படின்றத விட உங்களுக்கு மனசு அங்கே சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ பழைய விஷயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட இன்ட்யூஷன் வந்து இடம் கொடுக்கல. உங்களுக்கு அந்த கரேஜ் வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அந்த ஃபெயிலியர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய 10 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது அந்த பர்சனோ அந்த சுச்சுவேஷனோ உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கொடுக்கல உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அது மறுபடியும் வரும்போது உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து அது ஒரு சான்ஸ் கொடுக்கவோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத், அதே மாதிரி ஃப்யூச்சர் ஒரு சோல்ஃபுல் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் அப்படின்றது மாதிரி தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய ஆசைகளாக இருக்கட்டும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மறுபடியும் அது ஏமாறுறதுக்கோ அந்த கஷ்டம் வந்து மறுபடியும் அது வந்து
ஒரு நம்புறதுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். ஸோ செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இப்படி இருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி மறந்து அந்த பேலன்ஸ் கொண்டு வந்து அவங்களுடைய மிஸ்டேக் வந்து புரிஞ்சுட்டு, ஏன்னா 2 பேரோட இதுவும் இங்கே வந்து வருது. ஸோ அது வந்து பேலன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சிலர் வந்து இங்கே வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லெட்டிங் கோ ஒரு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒரு மெசேஜ். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஒரு சோல்மேட் கனெக்ஷன், நீங்கள் கனெக்டிவ் பார்ட்னர் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேருவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து இங்கே ஹீல் ஆகிருக்கீங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, ஹீல் ஆகிருக்கீங்க. உங்களுடைய எனர்ஜி வந்து பியூரிஃபைங் எனர்ஜி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆயிருக்கீங்க. நிறைய ஒரு சிச்சுவேஷன் வந்து கடந்து இப்போ வந்து ஒரு உங்களோட எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம், ஒரு அட்வென்ச்சர், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூவாக ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இந்த கார்ட்ஸில் வந்து தெரியுதுங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.